رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين. وقال الله تعالى في القرآن الحكيم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأيضا الذين يتخذون الكافرين أولياء من دون المؤمنين يطمعون عندهم العزة فإن العزة لله جميعا. புகழனைத்தும் ஏகேவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், மார்க்கத்தை இந்த உலகம் முழுவதும் பரவ செய்த இமாம்கள், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்த சுகதாக்கள், அதற்காக போராடி கொண்டிருக்கிற முஜாஹிதீன்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிலே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த தூதரின் மூலமாக நமக்கு நேர்வழி காண்பித்திருக்கிறார். இறுதி நாள் வரை இந்த சமூகத்திற்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்ட அந்த தூதரின் மூலமாக நமக்கு வேதத்தை வழங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பேருபகாரம் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதியிலே முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள், அவர்கள் நாளுக்கு நாள் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளும் அவர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருப்போம். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறி இருக்கிற ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நீண்ட நாட்களாக சிறையிலே அடைபட்டுக் கொண்டிருக்கிற நம் சகோதரர்களுடைய விடுதலை குறித்து இன்றைக்கு இந்த சமூகம் அது ஒரு பேசும் பொருளாக பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை நாள் பேசுவார்கள்? அதிகபட்சமாக ஒரு 10 நாட்கள் பேசப்படும். பின்னால் அவரவர்களுக்கு அவருடைய வேலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிவிடும். ஆக 10 நாளுக்கு பின்னால் மீண்டும் அது பழைய கதையாக மாறிவிடும். அரசாங்கத்துக்கும் தெரியும் இது ஒரு சீசன் பறவை. செப்டம்பர் மாதம் வந்தால் ஒரு சீசன், டிசம்பர் மாதம் வந்தால் ஒரு சீசன். அவர்கள் ஆளாளுக்காக ஒரு மூலையிலே சேருவார்கள். தங்களுடைய ஆதங்கங்களை எல்லாம், தங்களுடைய விஷயங்களை எல்லாம் அவர்கள் வெளிக்காட்டுவார்கள். ஒரு 10 நாட்களுக்கு இவ்வாறு தமிழகம் முழுவதும் இது ஒரு பேசுபொருளாக இருக்கும். 11வது நாள் அதை அவர்களும் மறந்து விடுவார்கள். அதனால் அது ஒரு பொருட்டல்ல என்பது ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். அதனால் அவர்கள் இவை நம்முடைய ஆர்ப்பாட்டங்களையோ அல்லது நம்முடைய போராட்டங்களையோ நம்முடைய எதிர்ப்புகளையோ அவர்கள் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக் கொள்ளாததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம் பிரிந்து அதற்காக குரல் கொடுப்பதும், குரல் கொடுக்கிற ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஒரு உறுதியான தன்மை இல்லாமல் இருப்பதும் தான். நம்முடைய எதிர்ப்புகளை, ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை ஒரு பொழுது நாம் குறை சொல்லவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நம் எதிர்ப்பை, நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் தான். ஆனால் வெளிப்படுத்துகிற முறைதான் சரியில்லை என்று நான் சொல்கிறேன். எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும், எத்தகைய உறுதியோடு வெளிப்படுத்த வேண்டும், எத்தகைய தன்மையோடு வெளிப்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக நாம் சீசன் பறவைகளாக இருக்கும் காலம் வரை, அது மாத்திரமல்ல, தனித்தனியாக பிரிந்து குரல் கொடுக்கும் வரை நாம் ஒரு நிரந்தர தீர்வை உண்மையிலே நம்மால் எட்ட முடியாது. இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் பலமுறை இவைகளை நாம் ஜும்மாவிலே சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறான் குர்ஆனில். ஆக நாம் அதிலிருந்து பாடங்களையும் படிப்பினையும் பெற்றுக் கொள்ளாததின் காரணத்தால் தொடர்ந்து நாம் ஏமாற்றப்படுகிறோம், தொடர்ந்து நாம் ஏமாறும் சமூகமாகவே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவர் வந்தால் சரியாகிவிடும், அவர் வந்தால் சரியாகிவிடும், இவர் இந்த சமூகத்தின், தமிழகத்தின் விடிவெள்ளி, இவர் தமிழகத்தின் வெளிச்ச புள்ளி, இவ்வாறெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவையும், இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும், பல கோடி கணக்கான பொருள்கள் செலவழிக்கப்பட்டு
பல இளைஞர்களின் வாழ்க்கை தொலைக்கப்பட்டு அவர்களுடைய பொன்னான நேரங்கள் வீணடிக்கப்பட்டு இவர்களை நாம் பதவியிலே அமர்த்துவோம். அவர்கள் மீண்டும் நம்மை முதுகிலோ அல்லது நெஞ்சிலோ குத்துவார்கள். நெஞ்சில் குத்துகிறவனை நமக்கு தெரியும், அவனை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆம், இவன் என் சித்தாந்தத்திற்கு எதிரானவன், இவன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் எதிரானவன், இவன் என் நெஞ்சில் தான் குத்துவான், அவனை நாம் வரவேற்கலாம். ஆனால் நாம் சொல்கிறோமே, அவர் லா இலாஹ நிற்கிறார், இல்லல்லாஹ் தான் சொல்லல. இப்படி பல காரணங்களை சொல்லி அவரை உயர்த்தி அவரின் பெருமைகளை பேசி இந்த சமூகத்தை ஏமாற்றும் தலைவர்களே, நீங்கள் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக தொண்டர்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் இஹ்லாஸோடு தான் இருக்கிறார்கள். தன் வருமானத்தை விட்டு, தன் தொழிலை விட்டு, தன் மனைவியை விட்டு, தன் பிள்ளைகளை விட்டு அவன் அல்லாஹ்வுக்காக வந்து நிற்கிறான். ஆனால் தலைவர்களாக இருப்பவர்கள் தான் இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான். அவர்கள் தலைமை பார்த்துக் கொள்ளும் என்று இவர்கள் தங்களுடைய இஹ்லாஸை வெளிக்காட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலே வழிநடத்துபவர்கள் தான் சரியில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அல்லதீன யத்தஊனுல் காஃபிரீன அவ்லியா மின் தூனில் முஃமினீன். நீங்கள் மூமின்களை விடுத்து நீங்கள் காஃபிர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் மூமின்களை விடுத்து யாரை நீங்கள் பாதுகாவலராக எடுத்துக் கொள்ள வேண்டும்? ஒரு மூமின் இன்னொரு மூமினை தான் பாதுகாவலன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் இவர்கள் தான் இந்த சமூகத்தின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் என்று நாம் யாரை சொல்கிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன தஹுதுனல் காஃபிரீன அவ்லியா மின் தூனில் முஃமினீன். நீங்கள் மூமின்களை விடுத்து காஃபிர்களையா அவுலியாக்களாக உங்களின் பாதுகாவலராக எடுத்துக் கொள்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், ஆயத்தூன இன்தஹுமுல் இஸ்ஸா. நீங்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறீர்கள். நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? அவர்களிடத்தில் நாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம், அவர்கள் நம்மை கண்ணியப்படுத்துவார்கள் என்று ஒரு காஃபிரிடத்திலே கண்ணியத்தை எதிர்பார்க்கும் சமூகமாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஆயத்தூன இன்தஹுமுல் இஸ்ஸா. காஃபிரிடத்தில் நீங்கள் கண்ணியத்தை தேடுகிறீர்கள். ஃபஇன்னல் இஸ்ஸத லில்லாஹி ஜமீஆ. கண்ணியம் எல்லாம் அல்லாஹ்வே சாரும். கண்ணியம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது. கண்ணியம் எல்லாம் மூமின்களுக்கு உரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக ஒரு காஃபிரிடத்திலே காஃபிரை நம்பி அவரை நீங்கள் பொறுப்பாளியாக்கி அந்த காஃபிரிடத்திலே நீங்கள் கண்ணியத்தை எதிர்பார்த்தால் இன்றைக்கு எது நடந்ததோ அதுதான் நாளை மறுமை வரை நடக்கும். ஒருபொழுதும் காஃபிர்கள் உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்த போவதே இல்லை. ஒருபொழுதும் காஃபிர்கள் உங்களின் நலவுகளிலே அவர்கள் அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல்லதீன யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவ்லியா பஅதுகும் அவ்லியா பஅத். ஓ ஈமான் கொண்டவர்களே, யூதர்களின் நஸாராக்களின் காஃபிர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நஸாரா அவ்லியா பஅதுகும் அவ்லியா பஅத். அவர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாளராக இருக்கிறார்கள், உங்களை இல்லாமல் ஆக்குவது. அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வமன் யக்தூனஹும் மின்கும். அவ்வாறு யார் ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஃபஇன்னஹு மின்ஹும், அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களுக்கு அவர்தான் தலைவர், எங்களுக்கு அவர்தான் பாதுகாவலர் என்று நீங்கள் எந்த காஃபிரை, எந்த யகூதிகளை, நஸ்ரானிகளை, காஃபிர்களை உங்களின் பாதுகாவலர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, யார் அவ்வாறு சொல்வார்களோ அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஇன்னஹு மின்ஹும், நீங்களும் அவர்களை சார்ந்தவரே. இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அநியாயக்காரர்களுக்கு ஒருபொழுதும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு நமக்கு தெளிவுபடுத்தி இருந்தும் ஒருபொழுதும் காஃபிர்களை நீங்கள் நம்பாதீர்கள் என்று நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே படம்பிடித்து காட்டியிருந்தும் நாம் அவர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறோம், ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனிலே இன்னும் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் காஃபிரீன அவ்லியா மின் தூனில் முஃமினீன்.
துரிது அன் யஜஅலல்லாஹு அலைக்கும் சுல்தானன் முபீனா. அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க. அல்லாஹு அக்பர். ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மூமின்கள் என்று இந்த காஃபிர்களை பொறுப்பாளியாக ஆக்குகிறீர்களே. அத்துரிது அன் தஜஅலு லில்லாஹி அலைக்கும் சுல்தானன் முபீனா. உங்களுக்கு எதிராகவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு சாட்சியை, ஒரு ஆதாரத்தை உண்டாக்குகிறீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு எதிராகவே அவ்வாறு ஆக்கிக் கொண்டு, அது உங்களுக்கு எதிரான சாட்சி, அது உங்களுக்கு எதிரான ஒரு உறுதி, அது ஒரு சத்தியம், அது சுல்தானன் முபீனா. உங்களுக்கு எதிரான ஒரு சாட்சியை அல்லாஹ்விடத்தில் நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள். உங்களுக்கு எதிராகவே நீங்கள் என்ன செய்றீங்க? ஒரு ஆதாரத்தை உருவாக்கி தருகிறீர்கள். அல்லாஹ்வுக்கு நாளை மறுமையில உங்களை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எதிராகவே நீங்க என்ன செய்றீங்க? ஒரு தெளிவான ஆதாரத்தை உண்டாக்குகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன ஆதாரம்? நான் தான் காஃபிரை நம்பாதேன்னு சொன்னேனே, நான் தான் மூமின்களை அன்றி வேறு ஒருவர் பாதுகாவலராக இருக்க முடியாது என்று சொன்னேனே, ஆனா நீ இவரை ஏன் பாதுகாவலரை ஆக்கினாய்? நீ இவரை ஏன் நீ விடுதலை என்று சொன்னாய்? உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு தெளிவான ஒரு ஆதாரத்தை உண்டாக்கி நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கு உண்டாக்கி தருகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு எதிராக ஒரு வலுவான ஆதாரத்தை உண்டாக்கி தரியே என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறெல்லாம் நமக்கு அல்லாஹ் குர்ஆனிலே பாடத்தை கற்பிக்கிறான். லா பிதானத மின் துனில்லாஹ். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் உற்றத்தோழராக யாரை கேட்காதீர்கள். ஒரு முஸ்லிமின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறவர் ஒரு முஸ்லிமாகவே தான் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் பாதுகாவலர் ஒரு முஸ்லிமாக தான் இருக்க வேண்டும். ஒருபொழுதும் ஒரு காஃபிர் ஒருபொழுதும் முஸ்லிமுக்கு பொறுப்பாளராக வரவே முடியாது. ஆனால் இன்றைக்கு பலர் அவ்வாறெல்லாம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே தலைவர்களுக்கு கட்டுப்படும்படி சொல்லிட்டான். அதனால அவங்க நம்மளுடைய தலைவர்களாக இருக்கிறதுனால நம்ம கட்டுப்படணும். எப்பொழுதப்ப அல்லாஹ் அப்படி சொன்னான்? எங்கே அல்லாஹ் அப்படி சொன்னான் என்று கேட்டால் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியு அல்லாஹ் வ அத்தியு ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்களில் நீதமறை வகிக்கும் தலைவருக்கு கட்டுப்படுங்க. அப்ப நம்ம யார் தலைவரோ அவருக்கு கட்டுப்படும்படி சொல்லிட்டாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். அந்த வசனத்தை தவறாக விளக்கி இந்த மக்களை முட்டாளாக்குகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை அழைக்கிறான் வசனத்திலே? அல்லாஹ் அந்த வசனத்தை எவ்வாறு ஆரம்பிக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, அத்தியு அல்லாஹ் வ அத்தியு ரசூல், ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் நீதமதிக்கும் தலைவருக்கு. இந்த உங்களில் யாரை குறிக்குது? உங்களில் யாரு? அல்லாஹ் யாரை அழைச்சான்? யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே. நான் ஏதோ மனிதர்களில் ஒரு ஆளு. ஆனா அல்லாஹ் ஹாஸா அழைக்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு. உங்களில் என்றால் அவர் யார்? அவரும் யா அய்யுஹல்லதீன ஆமனுவா இருக்கணும், அவரும் மூமினா இருக்கணும், அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவரா இருக்கணும். அப்படி அல்லாஹ்வையும் மறுமையும் ரசூலையும் கிதாபையும் மலக்குகளையும் ஈமான் கொண்டவர் தான் ஒரு முஸ்லிமுக்கு தலைவராக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறெல்லாம் நமக்கு விளக்கி இருந்தோம். நாம் இவைகளை எல்லாம் சுருட்டி குர்ஆனை ஒரு மூலையிலே வைத்துவிட்டு நாம் நம் மனைவியை பின்பற்றிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் நம் ஆதங்கத்தை ஜும்மாவிலும், நம் ஆதங்கத்தை தெருமுனைகளிலும், நம் ஆதங்கத்தை ஆர்ப்பாட்டங்களிலும் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர அதற்கான தீர்வு என்பதை ஒருபொழுதும் நம்மால் அடையவே முடியாது. ஒருபொழுதும் நம்மால் அந்த தீர்வுகளை அடையவே முடியாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், காஃபிர் காஃபிர் தான். ஒருபொழுதும் அவன் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படுத்தவே மாட்டான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய வாக்கையும் அல்லாஹ்வின் தூதரின் சுன்னாவையும் நாம் முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டு இன்றைக்கு நாம் மனைவிச்சைப்படி சில விஷயங்களை நாம் செய்து கொண்டிருப்பதன் காரணத்தால் தான் இத்தனை இழிவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே முதலிலே ஒற்றுமை இல்லை. ஒரு மூமினுக்காக, ஒரு முஸ்லிமுக்காக நாம் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம் என்ற விஷயத்திலாவது இந்த தலைவர்களும் அதற்காக போராடுவர்களும் ஒன்றிணைகிறார்களா என்றால் இல்லை. தனித்தனியாக தங்கள் ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் அவர்களுக்கு தெரியும், ஒருபொழுதும் இவர்களினுடைய இந்த கோரிக்கை என்பது உண்மையில் அவர்கள் உள்ளங்களில் இருந்து வருவதல்ல, ஏதோ ஒரு கடமையாகிவிட்டது, அந்த நாள் வந்துவிட்டது என்பதற்காகவே அன்றி இவர்கள் உளப்பூர்வமாக அதை செய்யவில்லை என்பதனால் தான் அவர்கள் அந்த விஷயத்திலே நம்மிடத்தில் உறுதியை அவர்கள் எதிர்பார்க்காததின் காரணத்தால்
நாமும் அந்த உறுதியை வெளிப்படுத்தாததின் காரணத்தால் தான் நாம் இத்தனை ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் செய்ததற்கு பின்னாலும் அவர்கள் அசைந்து கொடுக்காததற்கான காரணம் என்ன தெரியுமா? இதுதான். இவன் கத்துவான், ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டான். 11வது நாள் ஓடி விடுவான். இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம் தான் தேவை. இந்த சமுதாயத்தை நாங்கள் வளர்க்க போறோம், இந்த சமுதாயத்தை பாதுகாக்க போகிறோம், இந்த சமுதாயத்தின் பாதுகாப்பு தான் எங்கள் உயிர் மூச்சு என்று இந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி சில பதவிகளையும் சில அந்தஸ்துகளையும் வகிக்கிற தலைவர்களே, உங்கள் பதவியும் அந்தஸ்தும் இந்த சமூகத்துக்கு பயன்படாத போது எந்த சமூகத்தின் பாதுகாப்பிற்காக நீங்கள் அரசியலில் ஈடுபட்டீர்களோ, எந்த சமூகத்தினுடைய விஷயத்திற்காக அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் அரசியலில் ஈடுபட்டீர்களோ, எந்த சமுதாய மக்கள் உங்களுக்காக உழைத்து அவர்களின் செல்வங்களை செலவழித்து உங்களிலே ஆட்சி கட்டிலே அமர வைத்தார்களோ, பொறுப்புகளில் அமர வைத்தார்களோ, அந்த பொறுப்பும் அந்த பதவியும் இந்த சமூகத்திற்கு பயன்படாத போது அந்த பதவி தூக்கியீர்கள். ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள்? எந்த தலைவராவது சொல்லியிருக்கிறார்களா இதுவரை? நாங்கள் இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் சமுதாயத்தின் பாதுகாப்பிற்காகவும் தான் உங்களை நாங்கள் ஆதரித்தோம், அதனால் தான் நாங்கள் பதவி வகிக்கிறோம், எங்கள் சமுதாயத்துக்கு பயன்படாத இந்த பதவியோ நான் தூக்கி எறிகிறேன் என்று ஏன் சொல்லவில்லை? ஏன் என்று சொன்னால் அவர்கள் இந்த முஸ்லிம்களின் விடுதலையோட பதவியும் அந்தஸ்தையும் அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதுதான் அதற்கான காரணம். அதற்கான காரணம் என்ன? அதுதான். நீங்கள் யோசித்து பாருங்கள், நாம் வகிக்கிற நாம் வாழ்கிற இதே நாட்டிலே எத்தனை சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தன் மத அடையாளத்தை கடைபிடிக்க முடியாது, தன் மத அடையாளத்தோடு அவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியாது என்று அவர்களை தடுத்த நேரத்திலே என் மத அடையாளத்தை இழந்து இந்த பதவி வகிப்பதை விட, எம்பி பதவி வகிப்பதை விட என் மத அடையாளத்தை பாதுகாப்பதுதான் எனக்கு மேலானது என்று சொல்லி தன் பதவிகளை தூக்கி எறிந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு காஃபிர் அவனுடைய மத அடையாளங்களை பேண முடியாது, நீங்கள் இந்த கண்டிஷனோட தான் பார்லிமென்ட்டுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தன் பதவியே வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற நாம் இந்த சமூகத்தின் முன்னேற்றம் தான் எங்களுடைய அரசியலுக்கான நுழைவு என்று சொன்ன நாம் ஏன் நம் பதவிகளை தூக்கி எறியவில்லை? ஏன் இந்த காஃபிர்களை இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَلَوْ كَانَ يُؤْمِنُونَ بِاللَّهِ وَالنَّبِيِّينَ وَمَا أُنْزِلَ إِلَيْهِ مَا اتَّخَذُوكُمْ أَوْلِيَاءَ وَلَكِنَّ كَثِيرًا مِنْهُمْ فَاسِقُونَ. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் அவருக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் நம்பிக்கை கொண்டிருந்தால், அதிலே அவர்களுடைய ஈமான் வலுவாக இருந்தால், மா தஹதுகுமுல் அவுலியா, அவர்கள் ஒருபொழுதும் இந்த காஃபிர்களை அவுலியாவாக பொறுப்பாளர்களாக ஏற்க மாட்டார்கள். வலாக்கின் மாறாக கஸீரன் மின்ஹும், அவர்களில் அநேகம் பேர் ஃபாசிகூன், பாவிகளாக இருக்கிறார். யார் சொல்றா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூரா அல்-மாயிதா 81வது வசனம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், நம்மள சட்டம் பிடிச்சு கேக்குறான். ஆக இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம், இந்த சமுதாயத்தினுடைய வாழ்வு தான் நமக்கு தேவை என்று சொல்லுவார்கள். ஏன் அந்த பதவியை தூக்கி எறிந்து விட்டு என் சமுதாயத்திற்கு பயன்படாத இந்த பதவியும் இந்த அந்தஸ்தும் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் இந்த உலகத்தில் வேண்டால் உங்களுடைய பதவிகளை இழக்கலாம், இந்த உலகத்தில் வேண்டுமானால் சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் எண்ணிக்கொள்ளுங்கள், உண்மையிலே நீங்கள் தூக்கி எறிவதனால் இந்த சமுதாயத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள், முஸ்லிம்களின் கண்ணியத்தை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னாலும் நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து கடைசி மனிதர் வரை இருக்கிறாங்க கூட்ட நெரிசலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கண்ணியப்படுத்துவான், ஈமானிற்காக பதவி தூக்கி எறிந்தவர்கள். ஆனால் இன்று அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்மால் பார்க்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிமும் நம்மால் காண முடியவில்லை. பின்பு எங்கிருந்து அல்லாஹ்வின் உதவி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்? நாம் பின்பு எங்கிருந்து அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம்? நாம் கொண்ட கொள்கையிலே உறுதி இல்லை. என் சகோதரன் அங்கே ஜெயிலில் இருக்கிறான் என்று வருடத்தில் 2 நாட்கள் மட்டும் கஷ்டப்பட்ட போதுமா? அந்த குடும்பத்தை, அந்த மனிதனை இழந்த அந்த குடும்பத்தின் நிலை என்ன என்று தெரியுமா? இதோ சும்மா முடித்து விட்டு வீட்டுக்கு சென்று நன்றாக வயிறு உண்ண சாப்பிட்டு விட்டு உறங்கி விடுவோம். நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், அங்கே நிலைமை என்ன? தன் கணவனை இழந்த அந்த கன்னி பெண்களின் நிலைமை என்ன? தன் தகப்பனை இழந்த அந்த பிள்ளைகளின் நிலை என்ன?
தன் மகனை அந்த தாய் தகப்பனுடைய நிலை என்ன, கண்ணீர் வடித்து வடித்து அவர்கள் உடலே சோர்விட்டு போய்விட்டது. தன் மானத்தை காப்பாற்ற, தன் கற்பை காப்பாற்ற எத்தனை பெண்கள் எவ்வளவு துடிதுடித்து இருப்பார்கள். எத்தனை கன்னி பெண்கள் தங்களுடைய இளமையிலே தவறு செய்து விட்டால், வழிதவறி இருந்தால், தன் வறுமைக்காக கையேந்தி இருந்தால், தன் வறுமையினுடைய நிலைக்காக அவர்கள் சில தவறுகளை செய்திருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அத்தனை பாவத்திலும் இந்த சமூகத்திற்கு பங்குண்டு. அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மை விசாரிக்காமல் அதற்காக பதில் சொல்லாமல் நம்மை அல்லாஹ் ஒருபோதும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அது நானும் சரி நீங்களும் சரி எண்ணிக்கொள்ளுங்கள், நம்மீது அதற்கான கடமை இருக்கிறது. என் சகோதரி கணவனை இழந்து தவிக்கிறாள், என் தாய் மகனை இழந்து தவிக்கிறாள். ஆனால் நாம் அவைகளை பற்றி சும்மா பேசிவிட்டு கலைந்து விடுவோம் என்று சொன்னால் அவர்களுடைய எல்லா கஷ்டமும், அவர்கள் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளிலும் நாளை மறுமையில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் முறையிடாமல் இருப்பார்களா? அல்லாஹ்வுக்கு முன்னால் முறையிடாமல் இருப்பார்களா? அவர்கள் வாழ்க்கை படைப்பிடித்து போட்டோ எடுத்து கண்ணீரை வைத்து இயக்கம் வளர்த்தவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்கே உங்களுடைய ஒற்றுமை எங்கே போய்விட்டது? ஏன் நாம் நம்முடைய ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் நாம் உறுதியை காட்டினால் நிச்சயமாக தீர்வு என்பது உண்டு. ஆனால் அவைகளை நோக்கி நாம் நகர தயாராக இல்லை. சீசன் அவ்வளவுதான். நீ கொஞ்ச நேரம் கத்து, நான் கொஞ்ச நேரம் கத்துற, அவங்க கொஞ்ச நேரம் கத்துவாங்க, எல்லாம் கத்திட்டு வெளியில போயிடுவாங்க என்பது அரசாங்கத்துக்கு தெரிந்ததனால் தானே அவர்கள் நம்மளுடைய கோரிக்கை செவிதாழ்த்தி கேட்கவில்லை. நம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் சரிதான், நம் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம் தான். ஆனால் உண்மையிலே வெளிப்படுத்த வேண்டிய உறுதியோடு வெளிப்படுத்தவில்லையே. எத்தனை பேர் சார் வருவீங்க? சார் நாங்க ஒரு 100 பேர் வருவோம் சார். இல்ல பொட்டலம் ரெடி பண்ணோம், நீங்க 100 பேர் தங்க வைக்கிறது ஒரு சத்திரத்தை ரெடி பண்ணோம், 6 மணிக்கு விட்டுருவோம் சார். இந்த எதிர்பார்ப்புகளோடு தானே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகளோடு தான் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கேட்கிறோம், ஜி 6 மணிக்கு ரிலீஸ் தானே, கண்டினியூ அரசுலாம் இல்லையே. நாம் அரசாக கூடாது, நான் ஜெயிலுக்கு போக தயாரில்லை, நான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டேன். ஆனால் அனுபவிக்கிறானே 20 ஆண்டுகளாக, அவனிலே என்ன, அவன் பிள்ளைகளே என்ன, அவைகளெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம் என்று சொன்னால் நாம் கொண்டிருப்பது ஈமானா என்பது சந்தேகம் தான். ஆக நம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் உறுதிமிக்கதாக இருக்க வேண்டும். அது யாராலும் யார் வேண்டுமானாலும் நீங்கள் நடத்துங்கள். என் கோரிக்கை ஒன்றுதான், தனித்தனியாக குரல் கொடுக்காதீர்கள். அல்லாஹ் சொல்வதை போன்று உங்கள் கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அபிலாசைகள், உங்களுடைய சண்டை சச்சரவுகள், உங்களுடைய ஈகோக்களை எல்லாம் போட்டு கொளுத்துங்கள். இன்னமல் முஃமினூன இக்வா, மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எங்கே போய்விட்டது? உண்மையை அல்லாஹ் உள்ளத்தில் வைத்திருக்கிறான். வஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களை ஈமானால் நாம் இணைத்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, எங்கே போய்விட்டது அந்த ஈமான்? உங்களின் எல்லா கால்குழற்சிகளையும் கொளுத்தி விட்டு அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைங்கள். உங்கள் போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இன்றைக்கு விவசாயிகள் தங்களின் போராட்டத்தின் உறுதியை எவ்வாறு காட்டுகிறார்களோ உதாரணத்திற்கு அப்படி இருக்க வேண்டும். எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை நாள் போராட்டம். கண்ணுக்கு முன்னால் ஜீப்பை ஏற்றி காரை ஏற்றி கொன்றாலும் அவர்கள் பின்வாங்காமல் போராடுகிறார்களே. ஆட்சியாளர்களே முன் வந்து ஆம் நாம் இதையெல்லாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னாலும் கூட களைய தயாரில்லை. இல்லை, சட்டம் இயற்றப்பட வேண்டும், அப்பொழுதுதான் களைவோம் என்று தன் உறுதியை காட்டுகிறார்களே. ஆனால் நாம் ஏமாந்த சமூகமாக இருக்கிறோம். ஆனால் நாம் பழிவாங்கும் சமூகமாக இருக்கிறோம். போன் பண்ணி ஓகே பை நாங்கள் அணுகிவிட்டோம், ஆட்சியாளரிடத்திலே பேப்பர் கொடுத்துட்டோம், ஆட்சியாளருக்கு சால்வை போட்டுட்டோம், ஆட்சியாளர் ஓகே சொல்லியிருக்காரு. யோசிச்சு சொல்வாரா? யோசித்து சொல்வார் என்று சொன்னதே வெற்றி என்று கருதுகிற சமூகம் தான். யோசித்து சொல்வார் என்பதையே வெற்றி, அதையே வெற்றி என்று கருதும் சமூகமாக மாறிவிட்டோம். போராடுங்கள், உறுதிமிக்க போராட்டமாக அதை மாற்றுங்கள். சிஏஏக்கு எப்படி உறுதியை காட்டினீர்கள்? ஏன்னா நம்ம இருப்பு தங்காது, கஷ்டப்பட்டு நான் கட்டின வீட்டையும் சொத்து சுயத்தை விட்டு ஊரை விட்டு துரத்திடுவான். எந்த அகதி முகாமில் போய் உட்கார்ந்து திடீர்னு அதுக்கு இங்க உட்கார்ந்து அந்த காப்பாற்றி போன்னு தெரிஞ்சுச்சுல. உன் சொத்துக்கும் உன் உடைமைக்கும் உன் உயிருக்கும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதில் காட்டிய உறுதி ஏன் இந்த சகோதரனுக்கு காட்டப்படவில்லை? அந்த உறுதியை காட்டுங்கள். நாங்கள் போராடுவோம், அரசாணை அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று அரசாணை வரும் வரை எங்கள் போராட்டங்கள் கலைக்கப்படாது என்று அறிவியுங்கள். உங்கள் உறுதியை அதிலே காட்டுங்கள்.
ஆம், சில உயிர்கள் இழக்கப்படலாம், இழக்க வேண்டியது வரும். இஸ்லாம் நிலைநாட்டப்படுவதற்காக பத்ரிலே 14 சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். 14 சகாபாக்களின் ரத்தம் சொட்டப்பட்டது. இஸ்லாம் வளர்ந்தது. அடுத்தது உஹதிலே 70 மாறியது. வளர்ந்ததற்கு பின்னால தேவைப்படாம போல வளர்ந்ததற்கு பின்னால் மீண்டும் உறுதிப்படுத்த 70 சகாபாக்கள் தங்கள் உயிர்களை தந்தார்கள். மீண்டும் இஸ்லாம் வளர்ந்தது. உயிர் தியாகம் 1000ஆனது. உயிர் தியாகம் சில ஆயிரங்களை தாண்டி சென்றது. ஏன்? உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் சில தியாகங்களை செய்தாக வேண்டும். அந்த தியாகத்தை செய்வதற்கு முன்வர்கள் யார்? நான் நீங்களும் முன்வர வேண்டும். நானும் நீங்களும் முன்வராத வரை நாம் வெற்றி என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது, வெற்றி பெறவே முடியாது. உங்கள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஓகேதான், சரிதான், உங்கள் எதிர்ப்புகளை காட்டுகிறீர்கள் தான், ஆனால் அதில் உறுதி இல்லையே, அதில் உறுதித்தன்மை இல்லையே, உண்மையான ஈமானோடு அது இல்லையே. உண்மையிலே அவர்களின் விடுதலை தான் எங்கள் நோக்கம் என்றார், உண்மையிலே அவர்களுடைய விஷயம் தான் எங்களுக்கு வெற்றி என்று சொன்னார். உங்கள் உறுதிகளை இப்படி வெளிப்படுத்துங்கள். அரசாணை வரும் வரை எங்கள் போராட்டங்கள் கலைக்கப்படாது என்று நீங்கள் அறிவித்தால் உண்மையில் ஆட்சியாளர்கள் செவிதாழ்த்தி கேட்பார்கள் உங்கள் கோரிக்கை. எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா நான் 4 பேர் நீ 2 பேர் என்று கத்துறனால தானே கேட்க மாட்டேன். உறுதியாக இருந்து பாருங்கள். உங்களுடைய உறுதி குலைக்காமல் அதிலே நின்று பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உறுதி மூலமாக உங்களுக்கு அந்த வெற்றியை தருவான். ஆனால் அந்த ஒற்றுமை எங்கே போய்விட்டது? வரலாற்றிலே பேசுகிறோம், சகாபாக்களை சொல்கிறோம், வரலாற்று நிகழ்வுகளை சொல்கிறோம், ஒற்றுமையினுடைய சிகரம் என்று இஸ்லாத்தை பேசிக் கொள்கிறோம். ஆனால் நமக்குள் ஒற்றுமை இல்லை. நமக்குள் அந்த ஒற்றுமை இல்லையே. நாம் அந்த ஒன்றுபட்ட சமூகமாக இல்லையே. அப்படி ஒன்றுபட்ட சமூகமாக இல்லாததின் காரணத்தால் தானே அவர்கள் நம்மை துரத்தி அளிக்கிறார்கள். நீ போன என்ன, ஏ போன என்ன, பி வருவான், அவர் எனக்கு ஆதரவு தருவார். பி இல்லை என்றால் பிரச்சனை இல்லை, சி வருவார், அவர் எனக்கு ஆதரவு தருவார். சியும் ஏவும் பியும் சியும் போய் தொலைஞ்சா டி வருவார். இந்த 4 பேரும் போயிட்டா இவங்களுக்கு எதிராகவே நான் இருக்கிறதுனால இன்னொரு தப்புவோம். ஆகமொத்தம் இந்த சமூகத்தினுடைய விஷயம் என்னவென்று சொன்னால் யாரும் முன்னுக்கு வரக்கூடாது, யாரும் நல்லா இருக்கக்கூடாது. நானும் நல்லா இருக்க வேட நீயும் நல்லா இருக்க, நானும் நாசமா போல நீயும் நாசமா போ. நாளை மறுமையில் நானும் அல்லாஹ்விடத்தில் தோல்வி அடைவேன், நீயும் தோல்வி, நீயும் ஜெயிக்காத நானும் ஜெயிக்க மாட்டேன். இப்படி இந்த சமூகத்தை கூறு போட்டு இந்த சமூகத்தினுடைய வலிமையை எல்லாம் இழந்து இன்றைக்கு நாம் கோழைகளாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இவைகளை சொல்வதனால், இவைகளை நாம் உங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம் என்ன? உண்மையில் நாம் தான் இந்த உலகத்தை ஆளும் சமூகமாக இருந்தோம் என்பதை மறந்து விட்டீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆற்றலையும் அறிவையும் நமக்கு தான் தந்திருக்கிறார். ஆனால் ஏன் அது சாத்தியப்படவில்லை என்று தெரியுமா? எதை நோக்கி பயணமோ அதை நோக்கி பயணம் என்பதை நாம் இன்னும் அமைக்கவில்லை. பயணத்தினுடைய திசை மாறிவிட்டது, பயணத்தின் நோக்கமும் மாறிவிட்டது. நோக்கம் மாறிய, திசை மாறிய பயணமாக ஏதேதோ நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டு, நம்மளுடைய மூளையில் உதிப்பதை எல்லாம் செய்து கொண்டு இன்றைக்கு நாம் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு முஸ்லிமுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது, ஒரு முஸ்லிமின் பாதை நிர்ணயிக்கப்பட்டது. எப்படி அதிலே அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதும் தெளிவாக்கப்பட்டது. இப்படி தெளிவாக சொல்லப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட அந்த பாதையிலே பயணிப்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன்னா கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பிரச்சனை வரும், உயிர் போய்விடும். ஒரு சமயத்திலே என்ன செய்யலாம்? உயிரே போய்விடலாம். அதனால் அந்த பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அதுதான் பாதை, அதுதான் பயணம். ஆக நிச்சயமாக எப்பொழுது இதை உணர்ந்து இந்த சமூகம் ஒற்றை குரலில் தன்னுடைய பிரச்சனையை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை குறித்து ஒட்டுமொத்த சமூகமும் ஒரே குரலில் அந்த பிரச்சனைக்கான எதிர்ப்பை தெரியும். அப்பொழுதுதான் அவர்கள் பயப்படும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரியுமோ இவர்கள் ஒன்றுபட்ட சமூகமாக இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இவனை ஏமாத்தணும், இனி இவனை ஏமாற்ற முடியாது என்பதை அவர்கள் உணர்வார்கள். அறிந்து கொள்ளுங்கள் என்னுடைய சகோதரர்களே, அவர்கள் செய்த முதல் பிளான், அவர்கள் செய்த முதல் திட்டம் என்ன தெரியுமா? கிலாஃபா அளிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் செய்த முதல் திட்டம், செய்து கொண்டிருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? எக்காலத்திலும் எப்பொழுதும் இவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து விடவே கூடாது, தனித்தனியே வையுன.
கிலாஃபா உடைக்கப்பட்ட மாத்திரத்திலே என்ன செஞ்சா? நம்மை தேசமாக பிரித்தான். நீ சவுதி, நீ துபாய், நீ குவைத், நீ ஈரான், நீ ஈராக். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? உம்மத்தா இருக்கும். கிலாஃபா இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம்? யார்ப்பா இவங்க? இவங்க கிலாஃபாவின் கீழ் வாழ்கிற உம்மத். இவர்கள் கிலாஃபா கலீஃபா உஸ்மானியா கலீஃபாவுக்கு கீழாக வாழ்கிற உம்மத்து. ஆனா கிலாஃபா அழிச்சதுக்கு பின்னாடி இப்ப யாரு? நான் சவுதி, நீ பலஸ்தீனியன், நீ இந்தியன், நீ பாகிஸ்தானி, நீ ஆப்கானிஸ்தானி, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் பேசக்கூடாது. நீ வேற நான் வேற. இப்படி நம்மை பிரித்தான். இந்த பிரிவினை நீண்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒருபொழுதும் இவர்கள் மீண்டும் உம்மத்தாக சேர்ந்திடவே கூடாது என்று முடிவு செய்ய. இவன் உம்மத்தா சேர்ந்தா இவனுக்கு கீழே நம்ம அடிமையா இருக்கு. அவன் தான் என்னவா இருப்பான்? அவன் தான் அரசாட்சி ஆளுகிற அரசனாக இருப்பான். நாம் அவனுக்கு கீழால் அடிமையாக இருப்போம். அதன் காரணத்தால் நம்மை பிரித்தான். நாடு நாடாக பிரித்தான், திசை திசையாக பிரித்தான், பார்டர் போட்டான். இது ஓம் பார்டர், இதை தாண்டி நீ வராது, அதை தாண்டி நான் வரக்கூடாது. இப்படி நம்மை உம்மத்தாக இருந்த நம்மை கூறு கூறாக பிரித்தார்கள். பிரித்துவிட்டு பார்லிமெண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல அவர்கள் பேசுகிறார்கள். நாம் பிரித்து விட்டோம், இவர்களை நாம் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். என்ன தெரியுமா? மீண்டும் இவர்கள் ஒன்றிணைவதை நாம் என்ன செய்யக்கூடாது? அப்படி ஒரு வாய்ப்பே உங்களுக்கு தரக்கூடாது. அப்படி ஒரு வாய்ப்பே இவர்களுக்கு தராமல் இவர்களை இப்படியே பிரித்து வைப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். எந்த மாதிரி? ஸ்பிரிச்சுவலி, ஐடியாலஜிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி. இவங்க ஆன்மீக ரீதியாகவும் ஒன்று சேரக்கூடாது, ஐடியாலஜியாகவும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அப்போ ஆன்மீக ரீதியாக ஒன்று சேர்ந்துதான் இப்ப இருக்கான். அப்ப இதுல இவனுக்கு பிரிவினை ஏற்படுது. என்ன பண்றது? அங்கங்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டியை உருவாக்கு, அங்கங்க பிரச்சனையை உண்டு பண்ண. என்னது? கை கட்டி, எங்க கை கட்டி தொழுகிறது? விரல் அசைச்சு தொழுதா நல்லதா? விரல எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆட்டுறது? மேல் நோக்கி ஆட்டணுமா, கீழ் நோக்கி ஆட்டணுமா? வளைச்சு வளைச்சு ஆட்டுறதா, இல்லைன்னா வளைக்காம ஆட்டுறதா? இப்படி எல்லாம் பிரச்சனையை உருவாக்கும். அப்படி தொழுலையா, அவன் முஸ்லீமே இல்லை, காஃபின்னு ஃபத்வா கொடு, இதிலேயே அடிச்சுட்டு சாவு. இதுதான் பிளான். அந்த பிளான் படிதான் இன்னைக்கு நம்மளை வளர்த்துக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நான் உங்களின் ஆர்ப்பாட்டங்களையோ உங்களுடைய போராட்டங்களையோ நான் தேடி செய்யவில்லை. அவைகள் நடத்தப்பட வேண்டியவைகள் தான். அண்ணால் எதை நோக்கி எந்த உறுதியை காட்டி நடத்தப்பட வேண்டுமோ அந்த உறுதி அங்கே காட்டப்படவில்லை என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். அந்த உறுதியோடு நடத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றி அளிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்தி இந்த சமூகத்திற்கு வெற்றி அளிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேண்டியவனாக நான் உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அருள்மறையான திருமறையிலே பல வசனங்களின் மூலமாக நமக்கு காஃபிர் என்றால் யார், முனாஃபிக் என்றால் யார் என்பதை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படம் பிடித்து காட்டிவிட்டார். இப்படிதான் இருக்கும், இவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இந்த தன்மை இருக்கா, அவன் இப்படிதான், இவனா இப்படிதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1440 வருடங்களுக்கு முன்னாலே நமக்கு பாடத்தை நடத்திவிட்டான். எப்படியெல்லாம் அவர்கள் செயல்படுவார்கள், என்னென்னலாம் சூழ்ச்சி செய்வார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படித்தால் நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் பிளான் பண்ணுவான், எப்படிலாம் ஏமாத்துவான், என்ன மாதிரிலாம் வாக்குறுதி கொடுப்பான், என்ன மாதிரி பிளான் போடுவான், எல்லாம் நீங்க சீராவை போய் படிங்க. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அப்படியே அங்க அப்படியே பார்ப்பீங்க. இதை விட கடுமையா பார்ப்பீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு கூட அங்க இதை விட அதிகமான பிரச்சனைகளை சந்தித்து இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். இதை விட கடுமையான சூழ்ச்சிகளை எல்லாம் சந்தித்து இருக்கிறார்கள் சஹாபாக்கள். வரலாறு நமக்கு படிப்பினை தந்து கொண்டிருக்கிறது. ஆக அவைகளிலிருந்து இப்ரத், அந்த படிப்பினை பெற்று இவைகளை எவ்வாறு சமாளிக்க வேண்டும், எதை நோக்கி பயணித்தால், எதை நோக்கி நம்முடைய பயணம் அமைந்தால், எப்படிப்பட்ட உறுதியோடு அமைந்தால் அதை நாம் அடைந்து கொள்வோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் நம்ம யோசிக்கல, இன்னும் நம்ம ஒண்ணு சேரல, இன்னும் நம்ம பழைய கூடிய கதவை தெரிகின்ற மாதிரி அதே பிரச்சனையில உழந்து கொண்டு நீ தான் சரி நான் தான் சரி என்று சண்டை போட்டுட்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் இப்படியே தான் இருப்போம். நம்ம மீது அவர்கள் ஏறி நம்மை நசுக்கி நம் மீது ஏறி அவர்கள் சவாரி செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு முதுகை காட்டிக் கொண்டிருக்கிற சமூகமாகவே இருப்போம். இதிலிருந்து விழிவு காலம் என்பது வரவே வராது. ஆக விழித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பற்றி பிடிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை வாக்களிக்கிறான். அந்த வெற்றியை பெறுகிற சமூகமாக நாம் மாறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக அருள் புரிய வேண்டி துஆ செய்கிறோம். என் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.